உதகையில் மலர் கண்காட்சியின் போது வசூலிக்கப்பட்ட பூங்கா நுழைவு கட்டணங்கள் கண்காட்சி நிறைவடைந்த பின்னும் குறைக்கப்படாமல் இருப்பதாக சுற்றுலா பயணிகள் மத்தியில் புகார் எழுந்துள்ளது. அது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் கண்காட்சிகள் முடிந்தும் பூங்காக்களில் நுழைவு கட்டணங்கள் குறைக்கப்படாதது சுற்றுலா பயணிகள் மட்டுமன்றி உள்ளூர் மக்களிடையேயும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மே 10ஆம் தேதி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி நடைபெற்றது. தொடர்ந்து 17 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடைபெற்று முடிந்தது. அதேபோல் உதகை அரசு ரோஜா பூங்காவிலும் 10ஆம் தேதி துவங்கிய 19வது ரோஜா கண்காட்சி தொடர்ந்து ஒரு 13 நாட்கள் நடைபெற்று முடிந்தது. இந்த கண்காட்சிகளில் சுற்றுலா பயணிகளுக்காக கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டன. குறிப்பாக பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் என கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த கண்காட்சிகள் நிறைவடைந்தும் இந்த கட்டண உயர்வு என்பது குறைக்கப்படாமல் உள்ளது. சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களிடையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது குடும்பத்தில் 15 பேர் அல்லது 20 பேர் வரும்பொழுது இந்த கட்டண உயர்வு என்பது தங்களுக்கு சமாளிக்க முடியாத ஒரு தொகையாக இருப்பதென சுற்றுலா பயணிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக இந்த பூங்காக்களில் பழைய கட்டண முறையை அமல்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.